வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தண்டுக்கீரை பொரியலுங்க. சிவப்பு தண்டுக்கீரை பொரியல். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். கடுகு சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. எப்போவுமே நான் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் சேர்த்துவேன். இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்திக்கலாங்க. இதை வதக்கலாம் நல்லா. வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்திக்கணும், அப்போ தான் நல்லா இருக்குங்க தண்டுக்கீரை பொரியல். இந்த தண்டுக்கீரை பொரியல் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும். சைடிஷாக வச்சும் சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் பச்சை தண்டுக்கீரை கிடச்சா அந்த தண்டுக்கீரையும் இதையும் சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை சேர்த்திக்கிறோம். சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்குறோம். சீக்கிரம் வதங்கிருங்க. இப்போ சேர்த்திட்டோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், சத்தும் கிடைக்குங்க. மெயினாக பொரியல்னு பார்த்திங்கன்னா மற்ற கீரை பொரியலோட தண்டுக்கீரை பொரியல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. முருங்கைக்கீரை பொரியல் ஹெல்த்துக்காக செய்கிறது, ஆனால் அது உங்களுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் அது லைட்டாக கச்சல் இருக்குங்க அதில். ஆனால் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. கீரைனாவே நல்லது தாங்க. பாருங்கள், இப்போ வதக்கிறோம். தண்ணியே ஊற்றாமல் வதக்கிட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்திக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், இப்படி தான் நான் செய்வேங்க கீரை பொரியல்லாம். கொஞ்சம் வதக்கிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து தண்ணி ஊற்றிக்குவேன். அது வெந்து வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா போதும். பாருங்கள், வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி வற்றி வந்தால் போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கீரை. இது கூட பச்சை தண்டு கீரையும் சேர்த்து செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் இந்த ஒரு கீரை தான் வாங்கினேன். நம்ம வளர்த்தி செய்கிறது அதை விட சூப்பராக இருக்கும். நம்மளே வளர்த்துனோம்னா அருமையாக இருக்கும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சுவை 6 சேனலில் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் நிறைய இருக்குது. பாருங்கள், பழைய வீடியோவையும் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணிங்கன்னா பழைய வீடியோவும் வரும். அப்புறம் என்னோடய இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள். அதுலேயும் வீடியோஸ் நல்லாயிருக்குங்க, விலாக்ஸ் வரும். பாருங்கள், சூப்பரான தண்டுக்கீரை பொரியலுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.